நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். மக்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் ரொம்ப அழகாக பேசியிருக்கிறாரு. அதாவது நான் கேட்குறது, அவை முன்னவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தீர்மானம், அந்த தீர்மானத்தை எல்லா கட்சி தலைவர்களும் இது வரைக்கும் பேசினவங்க அத்தனை பேரும் வரவேற்றிருக்கிறாங்க. நீங்கள் அதை வரவேற்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரே வார்த்தையை சொல்லுங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. மாண்புமிகு உறுப்பினர் நயனா நாகேந்திரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த பகுதி மக்களுக்கு பாதிப்பில்லாத வகையில் கொண்டு வந்திருக்கிற தீர்மானத்திற்கு நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். மக்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். அப்படின்னா நீங்க ஆதரிக்கிறீங்க எடுத்துக்கிடலாம். அப்படித்தானே அந்த தீர்மானத்தை? நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் ஜி கே மணி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சின்ன கல்லு பெரிய லாபம். இங்க ஒருத்தர் ட்ரை ஃப்ரூட் பிசினஸ் பண்ணி மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் நாய்க்கற்பட்டி கிராமத்தில் டங்ஸ்டன் கனிம நிறுவனம் தொடங்குவதற்காக டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்து சட்டசபையில் விவாதிக்கப்படுகிறது. தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் பாஜக சட்டமன்ற குழு தலைவருக்கும் இடையே நடந்த சுவையான கருத்து பரிமாற்றத்தை நம்ம பார்த்தோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இணைய போகிறோம். இன்றே திரு திருமாவளவன் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்திக்க இருக்கிறார். வெள்ள நிவாரணம் தொடர்பான சந்திப்பு என்றாலும் கூட ஒரு பரபரப்பான இந்த அரசியல் சூழலில் இந்த நகர்வுகள்லாம் நடக்கும்போது நடக்குது அப்படிங்கிறது முக்கியத்துவத்தோடு பார்க்கப்படுகிறது. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நிறைய டெவலப்மெண்ட்ஸ் அணிவகுத்து நிற்கிறது. நேர்களே இணையலாம். அல்லது நடுவண் அரசு திட்டங்களை கொண்டு வருகிற நேரத்தில் ஒரு மாநில எல்லைக்குள் கொண்டு வரும்போது மாநில அரசை கலந்தாய்வு செய்து நிறைவேற்றுவது ஏற்புடையதாக இருக்கும். ஒரு நல்ல இணக்க சூழ்நிலை ஏற்படும் என்பதை நான் முதலில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். குறிப்பாக இந்த நாய்க்கற்பட்டியில் தொடங்க இருக்கிற டங்ஸ்டன் கனிம நிறுவனம் என்பது பொதுமக்களுக்கு எதிர்ப்பை உண்டாக்கும் என்று முதலில் ஊராட்சி மன்றத்தின் சார்பிலே எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு இது பல்லுயிர் வாழ் இடம் என்று சமூக ஆர்வலர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், பொதுமக்கள் எல்லாம் கடுமையான போராட்டத்தில் இன்று வரை தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்படி போராட்டம் ஒரு பக்கம் இருக்கிற அதே வேளையில் அது வரலாற்று சிறப்புக்குரிய இடமாகவும் கருதப்படுகிறது. குறிப்பாக குடவரை கோயில்கள் அங்கே இருக்கிறது. பெருமைக்குரிய அழகர் மலை எல்லை அந்த எல்லைக்குள்ளே வர இருக்கிறது. பண்டைய கால சமண மக்கள் வாழ்ந்ததற்கும் சமண முன்னோர்கள் வாழ்ந்ததற்கான அறிகுறிகளும் கோயில்களும் அங்கே இருக்கிறது. பஞ்ச பாண்டவர்கள் இருக்கிறார்களா என்பதா இல்லை, பஞ்ச பாண்டவர்களின் அடையாள சின்னங்கள் அங்கே இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட கண்மாய்கள் அங்கே இருக்கிறது.